ஹலோ கேஸ், வெல்கம் டு கைல் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, எழிலோட அம்மா சிவசங்கரி. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ தப்பாக ஒரு வீடியோ பேசி இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவாங்க சோசியல் மீடியாவில். அதை பார்த்துமே எல்லாரும் ஷாக்கில் இருப்பாங்க. எப்படின்னா அதை பார்த்துட்டு அன்பு வந்து, அக்கா இந்த பொம்பளை நிறுத்தவே மாட்டாளான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து காட்டுவான். என்னாச்சு அன்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் கேட்பாங்க. இந்த வீடியோ பாருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இந்த மாதிரி தப்பாக பேசி இந்த மாதிரி தப்பான கையில் இருக்கால, அதை வந்து என் பையனை எங்கே வச்சிருக்கேன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனோட தம்பியை அனுப்பி நான் வந்து கொலை முயற்சி பண்ணுறதுக்கு வந்து கொலை மிரட்டல் விட்ருக்கா. அப்படின்னா இந்த மாதிரி நீ வந்து நீ பேசின வீடியோ வந்து போலியான வீடியோ, ஃபேக்கான வீடியோன்னு சொல்லி வந்து நீ வீடியோ போட, அப்படி இல்லாட்டா அவனை கொன்றுன்னு சொல்லிட்டு அவன் தம்பி வந்து இப்போ தான் என்னை மிரட்டிட்டு போனான். நான் வந்து அதெல்லாம் முடியாது, நான் வந்து உண்மை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டோன்னே அது கொஞ்சம் ரீச் அதிகமாயிரும். அதை பார்த்துட்டு வந்து அன்பு வந்து இவளை இன்றைக்கி சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அன்பு நீ கோவப்படாத அன்பு, இப்போ நீ கோவப்பட்டனால தான் இந்த மாதிரி நிலமை வந்திருக்கு, நீ எதுக்கு முதல்ல அவள் வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் சொல்லுவா. அதுக்காக வந்து அவள் தப்பாக வீடியோ போடுவான். நான் அவங்கள பார்த்துட்டு சும்மா இருக்கணுமான்னு சொல்லும்போது, விடு அன்பு, அவள் சொல்லிட்டா நான் வந்து தப்பானவன் ஆயிடுவலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, அதுக்காக உன்னை வந்து மற்றவங்க தப்பாக பேசுவாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, இதை மட்டும் எழில் மாமா இருந்தாருன்னா இந்த மாதிரி உன்னை பேச விட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, அதான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, அக்கா அதுக்காகலாம் என்னாலலாம் அவங்க ஒன்று தப்பாக பேசல, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, மற்றவங்க இருப்பாங்க என்னாலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே, இதை எல்லாம் சொல்லு அன்பு, இதே தான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, தனமும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க, அக்கா பக்கம் இருக்கிற பேசினா நாய் குலைக்குதுன்னா நீங்களும் குலைப்பீங்களான்னு சொல்லிட்டு மாதிரி பேசுங்க. அடியே அவன் வந்து அக்கா பக்கம் இருக்கிறவங்க என் தங்கச்சி தப்பாக பேசுவாங்கன்னா கேட்டு நான் கேட்காத மாதிரி போகணுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பும் மூர்த்தி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கையலோ எழுதானோ எல்லாம் சொல்லுவாங்க, நாய் குலைச்சா குலைக்க தான் செய்யணும், கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், எதாக இருந்தாலும் வந்து பொறுமையாக தான் டீல் பண்ணணும், இந்த மாதிரி கோவமாக டீல் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க முடியாது, என் கண் முன்னாடி அவங்க வந்து ஒன்று தப்பாக பேசுவாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவட வந்து இந்த மாதிரி கொலை மிரட்டல் நான் எங்கே போய் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே தனமும் ஸ்டாலின் சொல்லுவாங்க, நாங்கள் மட்டும் வரலன்னா உண்மையிலேயே அன்பு நீ வந்து அந்த பொம்பளையை கொண்டிருப்பேன்னு சொல்லும்போது, ஸ்டாலின் நீ சும்மா இருக்கியா கொஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வரும் அன்புக்கு. அவட என்னாச்சு அன்புன்னு சொல்லும்போது, இல்லை ஸ்டேஷன் வந்து கால் பண்ணுறாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, சரி பார்த்து வேலைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு வெளியே நிற்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அன்பு ஸ்டேஷன் போனோடனே இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்லாம் என்னையா உங்கள் அக்கா எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்கு சார் எங்கள் அக்காவை பற்றி விசாரிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அக்கா பற்றி இப்போ நியூஸில் ஃபுல்லாக ஹெட்லைனாக ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் அதெல்லாம் ஃபேக் நியூஸ் சார், கூட நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அதெல்லாம் ஃபேக்காகவே இருக்கட்டும், என்னையா உங்கள் அக்காவும் அந்த கௌதமும் என்ன உண்மையிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, எப்படி எதுவும் டீப்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களாமே, அது தெரிஞ்சு தான் உன்னோட மாமா வந்து உன் அக்காவோட சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டானாமே, இப்போ அவன் எங்கே இருக்கான் எது இருக்கான்னு எங்கே போனான் அதெல்லாம் தெரியாதாமே, ஃபுல்லாக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சார் தப்பாக பேசாதீங்க சார், இப்போ தானே சொன்னேன்னு சொல்லும்போது, ஐயோ நான் தப்பாலாம் பேசலையா, மற்றவங்க சொல்கிறேன்னு சொல்லும்போது, சார் மற்றவங்க சொல்கிறது நீங்கள் சொல்கிறது ஒன்றா சார், எப்படின்னா நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சார், நீங்கள் தான் சார் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி தப்பாக பேசுனீங்கன்னா எப்படி சார் சொல்லும்போது, சும்மா அவன் அக்கா நான் ஒழுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சார் இன்னொரு தடவை அக்காவை தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் சார் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோவப்பட்டார் அன்பு, நான் பார்த்துங்க இன்னொரு தடவை அக்காவை தப்பாக பேசுனீங்கன்னா அப்புறம் மூஞ்சி முறை பேத்துறோன்னு சொன்னேன், எங்கள் பேருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்கும் சண்டை வருது. அப்போ வந்து சட்டையை பிடிச்சி நிற்கிறாங்க, 2 பேரும் சரியான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி அன்பை பிடிச்சி வெளியே தரதாரம் இழுத்துட்டு போடுறாங்க. அவ்வளோ இருந்தால் சீனியர் ஆஃபீஸர் மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு போயிட்டு வெளியே போயான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பற்றி விட்டுறாங்க. அன்பு வந்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே ஷாலினி பார்த்துட்டு என்னாச்சு அன்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறா. வந்து எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கு விடு ஷாலினின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள ரூமுக்குள்ளே போயிடறான். ரூமுக்குள்ளே போனோடனே அது மாதிரி என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு ஷாலினின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையிலும் கேட்குறா. தெரில இந்த மாதிரி அன்பு கோவமாக வந்தான், என்னாச்சுன்னு கேட்கும்போது இவரும் உள்ளே போயிட்டு தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கான்னு சொன்னோடனே கையில் போய் கதவை திட்டுறான். கதவை தட்டிட்டு வா அன்பு என்னாச்சு எங்கள்கிட்ட சொன்னாதானே தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டோன்னே வெளியே வரேன். என்ன கேட்பேன் உங்களுக்குன்னு சொல்லும்போது, என்னாச்சு அன்புன்னு சொல்லுவோம், நீங்கள் தாங்க எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது, என்னாச்சு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வேலைக்கு போகலையா அன்பு, ஏன் நீ வேலையை விட்டு முதல்ல இங்கே வந்தேன்னு சொல்லும்போது, இனிமேல் வேலைக்கெலாம் நான் போக முடியாது, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது, என்னாச்சு அன்புன்னு சொல்லிட்டுலாம் ஷாக் ஆகிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறேன், நடந்தாலும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த போலீஸ் அவங்கள தப்பாக பேசினா எனக்கு வந்து உங்களை தப்பாக பேசினா பிடிக்கான்னு தெரியும், தெரிஞ்ச தப்பாக பேசிகிட்டு இருந்தான், அது மேலே கை வச்சிட்டேன்னு சொல்லும்போது, டே அடுத்தவங்க தப்பாக பேசினா நீ எதுக்கிட்ட ரொம்ப கோவப்படுற, மற்றவங்க பேசுனா நீ பொறுமையாக இருந்தாலும் டீல் பண்ண சொல்லி தானே அமுச்சு விட்டேன்னு சொல்லும்போது, அதுக்காக அவன் வந்து நான் சொல்ல கேட்காம உங்களை தப்பாக பேசிகிட்டு இருப்பான், நான் பார்த்துட்டு கை கட்டி நிற்கணுமான்னு சொல்லும்போது, இந்த மாதிரி சொன்னோடனே அன்பு அதுக்காக அவன் வேலை பேசி பார்த்தியான்னு சொல்லுவான், இந்த வேலை நல்லா என்ன எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்கிற மாதிரி அன்பு சொல்லுவான், சரியாக பண்ணியிருக்க அன்புன்னு சொல்கிற மாதிரி மூர்த்தி சொல்லுவான். அதோட ஆமாண்ணேன்னு சொல்கிற பேசிகிட்டு இருப்பான். கொஞ்சம் நீங்கள் சும்மா இருக்கீங்களா, அவனை வேலையை விட்டு வந்திருக்கான், நீங்கள் என்ன அவனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது தனம் சொல்லுவான், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியான்னு சொன்னேன், நீங்களும் அப்படி தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து
தப்பாக பேசுனா உடனே சண்டைக்கு போயிடுறீங்கன்னு சொல்லும்போது, அதுக்காக என் தங்கச்சி வந்து தப்பு தப்பாக பேசுவாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சொல்லிட்டு மூர்த்தியை வந்து தண்டம்ட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்காக நம்ம என்னங்க பண்ண முடியும்? மற்ற கண்டவங்க இப்போ கண்ட நாயக பேச தான் செய்வாங்க, நம்ம தான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, என்னாலலாம் அமைதியாக இருக்க முடியாது, என் கண்ண முன்னாடி என் தங்கச்சி தப்பாக பேசுவாங்க, நான் பொறுமையாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கயலோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான சக்தி வந்து இந்த மாதிரி வீட்டில் சண்டை போட்டுனா கயலுக்கு வந்து நான் ஆறுதலாக இருக்கணும், கையில பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வெளியே வந்திருப்பான். வெளியே வந்தோடனே வர வழியில் கையில் விடலாம் தெரியாதுல்ல, ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அதுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட் இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி வழி கேட்கும்போது அந்த பொம்பளை வந்து ஒரு மாதிரி மண்டக்கரமாக பேசும் அப்படின்னா, ஓ அந்த கேடு கட்ட விடான்னு சொன்னோன்னே, என்ன சொன்னீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவள் சண்டை போடுவா, கேடு கட்டவளா அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போடுவா, என்னடி ஓவராக பேசுகிறேன்னு அடிச்சது தான் போடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழி கேட்டால் வழியை மட்டும் சொல்லணும், அதுன்னு கேடு கட்டவன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பா. அதாவது ஓ நீ இந்த கேடுகட்டவளை தேடி வந்திருக்க, அப்போ நீ ஒரு கேடுகட்டை தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பொம்பளை சொன்னேன். ஆமாம் சொல்லிட்டாரு கேடுகட்டவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னாப்புல நான் கேடுகட்டன் ஆயிடுவேன், நீ தான் சரியான கேடுகட்டவளாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரி அம்மாடி உங்கள் 2 பேரோட ஆர்கியூ பண்ண முடியாதமா சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து சொல்லிட்டு போயிருப்பா. சரி தான் போட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிருப்பா சக்தி. கையில் வீட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி காலிங் பெல் அடிச்சோடனே வெளியே ஷாலினி வந்து பார்ப்பா, யாருங்க வேணும்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும்போது, இது கையில் வீடு தானேன்னு சொல்லும்போது, ஆமாம் கையில் வீடு தான் சொல்லும்போது, கையலோட ஸ்கூல் ஃப்ரெண்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவளை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உள்ளே வரலாமான்னு சொல்லும்போது, ஐயோ உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தோடனே கதவை க்ளோஸ் பண்ணுவா ஷாலினி. எதுக்குங்க டோரை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ஷாலினி சொல்லுவா, அது வந்து சொல்லும்போது எல்லாமே தெரியும் நீங்கள் ஓப்பன்லேயே வைங்கன்னு சொல்லிட்டு, உள்ளே வந்தோடனே காமாட்சி அம்மா பார்ப்பாங்க, யாருன்னு பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா என்னை இன்னுமா தெரில, அம்மா ஷாலினி ஸ்கூல் மட்டும் கையிலோட ஸ்கூல் மட்டும் சொன்னோன்னே, ஓ நான் தான் சக்தின்னு சொன்னேன். ஓ கையலோட ஃப்ரெண்டு, கையிலோட தெரிய சக்தி நீயாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறேன். நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும் போதே, என்னம்மா பொண்ணு மாதிரி தான் சொல்லிட்டீங்க, நானும் உங்கள் பொண்ணு தானம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, மூர்த்தி யாரும் தெரியாதா மூர்த்தி சக்தி தான் சொல்லும்போது, தெரியுதுமான்னு சொல்லும்போது, எப்படிமா இருக்கேன்னு கேட்கும்போது, நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படின்னா இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஏதோ இருக்கமான்னு சொல்லிட்டு, எங்கள் நிலமை இப்படி ஆயிடுச்சு, அவங்கள வந்து சந்தோஷமாக நான் வெல்கம் பண்ணணும், ஆனால் வந்து இப்போ நாங்கள் அப்படி சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றின்னு சொல்லிட்டு, அவங்கள எப்படின்னா நியூஸில் பார்த்தேன், சோசியல் மீடியாவில் பார்த்தேன், உங்களுக்கு கையிலுக்கு ஆறுதல் கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, கையில் இப்போ எங்கே இருக்கான்னு சொன்னோடனே கையில் வெளியே வருவா. வெளியே வந்து பார்த்துட்டு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படி பார்த்தோன்னே சக்தி அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு, நானும் கையில் கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் தனியாக கூட்டிகிட்டு போயிடுச்சு, என்ன நடந்துச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு, இங்கே பாரு இப்போ வந்து நீ வந்து ஒரு எல்லா பெண்களுக்கும் ஒரு உதாரணம் மாதிரி, இப்போ நீயே முடங்கி கிடந்துட்டுனா உன்னை மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாமே முடங்கி கிடக்க வேண்டியதான், நீ எப்படி வெளியே வர பார்த்து தான் அடுத்தவங்களும் வேணும், எப்படின்னா உன்னை மாதிரி இருக்கிற பெண்களும் வந்து அவங்களே வெளியே வந்துட்டாங்க, நம்மளே வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ என்ன எழில கண்டுபிடிச்சிட்டா அது வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதானே, எழில் தேடி கண்டுபிடிப்போம், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லும்போது, என்ன வேலைன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாள் சிவசங்கரி, அவளை நம்ம பதிலீடு கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது, வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிட்டு வா நம்ம போய் அவளை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படின்னா வெளியே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சிவசங்கரியை பார்க்கறதுக்காக கையெல்லாம் ஃப்ரெண்டு சக்தியும் போகிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய செய்யும்.